ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு பயோபாட்டனி புக் பேக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் சாப்டர் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் வந்து மிட்டமுக்கு படித்தாலும் சரி, காலாண்டு அரையாண்டு எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் சரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. நமக்கு வந்து பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப மினிமமாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். 1 மார்க்ஸ் எல்லாமே கழிச்சிட்டிங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம சொல்லக்கூடிய கொஸ்டின் வந்து எது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி புக் பேக்கை எல்லாமே படிச்சிருங்க. இல்லை சார் எனக்கு கொஞ்சம் மினிமமாக தான் படிப்பேன் அப்படின்னா நான் சொல்கிறதையாவது என்ன பண்ணுங்கள் டிக் பண்ணி படிச்சுங்க. ஆல்ரெடி இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பிளேலிஸ்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம வந்து பயோபாட்னி, பயோசுவாலஜி சாப்டர் வைஸாக என்ன பண்ணுறோம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அதெல்லாமே நோட் பண்ணி படிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தர நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6வது கொஷின் எல்லா எக்ஸாமிலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹோமியோமெரஸ் அண்ட் ஹெட்ரோமெரஸ் லைக்கன். ஹோமியோமெரஸ் மற்றும் ஹெட்ரோமெரஸ் லைக்கன்களை வேறுபடுத்துங்க. அதுக்கடுத்து இந்த 7 சரிங்களா? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஸ்டிங்ஷன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மொனீரா. மொனீராவின் சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்கிறது. அதுக்கடுத்து இந்த 9 ஐம்பெரும் பிரிவு வகைப்பாட்டோட நிறை குறை. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து லைக்கனோட பொதுப்பண்பு. சரிங்களா? கிவ் ஏ ஜென்ரல் அக்கௌண்ட் ஆன் லைக்கன்ஸ். ஃபஸ்ட்டு இந்த 4 கொஷின் ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தா இந்த 8வது கொஷின் வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2வது லெசன் தாவர உலகம் பிளான்ட் கிங்டம் அப்படின்னு சொல்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் பிளக்டோஸ்டில். இந்த பிளக்டோஸ்டில் கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் மிட்டம் எழுதினாலும் சரி, காலாண்டு அரையாண்டு எழுதுனீங்கன்னா பிளக்டோஸ்டில் கொஷின் கண்டிப்பாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி இந்த 7வது கொஷின் பிக்னோசைலிக் அப்படிங்கிறது வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் டேர்ம் பிக்னோசெலிக். சரிங்களா? இந்த கொஷினை நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருங்க படிச்சிருங்க. 7வது கொஷின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் 2 கேரக்டர் ஷேர்டு பை ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம். ஜிம்னோஸ்பமுக்கு ஆஞ்சியோஸ்பமுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பண்பு. சரிங்களா? பொதுவான பண்பு வேறு, வேறுபாடு வேறு. சரிங்களா? 2 அக்கௌண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பெட்டினை படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இந்த 9 பாசிகளின் பசுங்கணிகம் தனித்துவம் வாய்ந்தது என கருதுகிறாக உனது விடையை நியாயப்படுத்துக. டு யூ திங்க் ஷேப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் யூனிக் ஃபார் ஆல்கே ஜஸ்டிஃபை. சரிங்களா? இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பிரேஃபைட்டுக்கு வருவதற்கு அவசியம் என்ற கருத்தை ஏற்கிறாயா அந்த கொஷின். டு யூ அக்ரி வித். இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இது எல்லாமே படிச்சுட்டு லாஸ்ட்டாக 5th கொஷின் படிங்க. சரிங்களா? அதுக்கு நாங்கள் எல்லா கொஷினுமே படிச்சிடுவோம். நீங்கள் எதுக்கு தனியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கொஷினே கம்மி தான். அதுக்கடுத்து இந்த வேரின் பகுதிகளை படம் வரைந்த பாவங்குறி. இது வந்து 3rd லெசன். சரிங்களா? உடலப்புற அமைப்பியல் அப்படிங்கிறது வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி. ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர் ஏறுகொடி, தண்டு ஏறுகொடி. 8வது கொஷின் ஹவு ரூட் கிளைம்பர்ஸ் டிஃபர் ஃப்ரம் ஸ்டெம் கிளைம்பர்ஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே போல் ஓர் நடுநரம்பமைவு, பல நடுநரம்பமைவு வேறுபாடு. டிஃபரன்ஷியேட் பின்னேட் அண்ட் யூனிகாஸ்டேட் வித் பால்மேட் மல்டிகாஸ்டேட் வீனேஷன். இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து செகண்டரியாக 7வது கொஷினும் 9வது கொஷினும் என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க. இது தனித்தனியாக தான் கேட்பாங்க. வேர் மொட்டு, இலை மொட்டு, இலைத்தொழில் தண்டு, குறி இலைத்தொழில் தண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரேடிக்கல் பட்டு, ஃபோலியர் பட்டு, ஃபிலோக்ளேட் அண்டு கிளாடோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து 4th லெசனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த 6வது கொஷின். இது வந்து இப்படியே கேட்டாலும் கேட்கலாம், அல்லது இந்த மாடலில் வேறு எதனாச்சும் கொடுத்து கேட்கலாம். அதனால் இந்த மாடலில் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி 7வது கொஷின். சரிங்களா? இந்த 7ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கொஷின் வந்து திருப்பி திருப்பி கேட்டுட்ருக்காங்கன்னா இந்த சூழ் ஒட்டுமுறை. இந்த சூழ் ஒட்டுமுறை நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸாம்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த 3ம் ப்ரைமரியாக படிச்சிருங்க. அதுக்கடுத்து செகண்டரியாக பார்த்தீங்கன்னா இந்த 9, 10 இதெல்லாமே படிங்க. மிட் டேர்ம் போர்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த 4 லெசன் தான். அடுத்தடுத்த வீடியோவில் மீதி 4 லெசன். சரிங்களா? ஒவ்வொரு 4 லெசனாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்லோட் பண்ணுவோம். பயோசாலஜிக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதிலே இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், மிங்கிள் ஆகிடும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபைனலாக தான் உங்கள் வீடியோ பார்த்ததுனால அதிகப்படியான மார்க்ஸ் வந்து லாஸ்ட் டைமில் பார்த்து நிறையா ஸ்கோர் பண்ணேன் அப்படிங்கலாமே சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.